கொதிக்கிறது. ஏய் வருணதேவா, உடனே தண்ணீராக மாறி இந்த பானத்தின் வீரியத்தை கொஞ்சம் குறைத்து விடேன். ஒருவனுக்கு அழிவு காலம் நெருங்கி வரும் பொழுது இப்படித்தான் ஆர்ப்பரிக்க தோன்றும் தாரகாசூரா. பேசிவிட்டது, அந்த சிவனின் முட்டாள் காளை பேசிவிட்டது. உன்னை சிவனின் கணமாக எவர் மாற்றினார் முட்டாள் காளையே? நீ அந்த சிவனின் உடுக்கையில் மணியாக இருந்திருக்க வேண்டியவன். இந்த உடுக்கையின் போலியில் ஆடக் கற்றுக்கொள் தாரகாசுரா. ஏனென்றால் குமரன் உனக்கு மரணத்தின் தாண்டவத்தை நிச்சயம் காட்டுவார். நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? பயிற்சிக்கு தயாராக உள்ளேன். எனக்கு யுத்த கலையை கற்றுக் கொடுங்கள். பயிற்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இருக்கிறது, அதுதான் தைரியம். நீ தைரியத்துடன் காத்துக் கொண்டிரு புத்திரனே. யாருக்காக? மகா குருவிற்காக. அவர் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வீரராவார். அவர் சக்தியின் பிறப்பிடம். பார்வதியின் உள்ளிருந்த மகாகாளியை அவரே வெளிக்கொண்டு வந்தார். உன்னுள் ஒளிந்திருக்கும் தாரகாசுரனின் அழிவையும் அவர்தான் வெளிக்கொண்டு வருவார். உன்னுடைய குருவானவர் மகாதேவர். நீ கைலாயம் வந்தடைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் கார்த்திகேயா. நீ உன் பிறவிப் பயனை அடைய ஆயத்தமாகியிருக்கிறாயா? செய்த தவறை எண்ணி நான் வருத்தம் கொள்கிறேன் தந்தையே. தங்களை அவமதித்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும் தந்தையே. என்ன தவறிழைத்தாய்? என்ன அவமரியாதை? பார்வதி உனக்கு மன்னிப்பு வழங்கியதன் பின்பு என்னிடமிருந்து மன்னிப்பு அவசியமில்லை. ஒரு தாய் குழந்தையை மன்னித்த பிறகு தந்தையானவர் ஆறத் தழுவி ஆனந்தம் மட்டுமே கொள்ள வேண்டும். தாரகாசுரனின் காலனுக்கு தாங்கள் பயிற்சி அளியுங்கள் மகாதேவா. நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டாயா பார்வதி? சக்தியின்றி சிவன் வெறும் உடல் மட்டுமே. உயிரற்ற உடல் எதை கற்றுத்தர இயலும்?
கார்த்திகேயன் நம் இருவரின் சக்தியே. நாம் இருவரும் கார்த்திகேயனை பிறவிப் பயன் அடையச் செய்ய வேண்டும். உன்னுள் இருக்கும் சக்தியை நீ உணர்வதற்கு ஆயத்தமாக கார்த்திகேயா. இனி எந்த சக்தியாலும் என்னை வெல்ல முடியவே முடியாது. மும்மூர்த்திகளாலும் முடியவே முடியாது. என்னுடைய காலனோ என்னுடைய சக்தியை பார்த்து என்னை எதிர்கொள்ள திராணியற்று ஓடிவிட்டான். அதனால் இப்பொழுது நான் ஒன்றை அறிவிக்கிறேன். நாளை இங்கு ஒரு மகா யாகம் நடக்கும். அப்பொழுது அந்த யாகத்தில் இந்த இருவரையும் என் சார்பாக நான் பலி கொடுத்து விடுவேன். அப்பொழுதே அவர்களின் சக்திகள் எனக்கு கிடைக்கப் பெறும். எனது அழிவிற்கு ஆரம்பமே இல்லை. என்னை அழிப்பதற்கு எந்த கார்த்திகேயனும் தயாராக போவதில்லை. என்னுடைய பயிற்சியானது முடிந்து விட்டதா தந்தையே? மகாகாலன் கற்றுத்தர வேண்டியது அனைத்தும் கற்றுத்தந்தாகிவிட்டது. மற்றவைகளை இனி உன் தாயார் கற்றுத்தருவார். ஆம் பார்வதி, ஒருவனுக்கு மிகப்பெரிய குரு ஒரு தாயே ஆவாள். தந்தையை விட குழந்தை தாயிடமிருந்தே அதிகம் கற்கிறது. தாயிடமிருந்தே சக்தியையும் பெறுகிறது. மகாகாலனால் கற்றுத்தர இயலாததை மகா காளியே கற்றுத்தருவார். மகா காளி பார்வதியின் உக்கிர ரூபமே கார்த்திகேயன். அவனுக்கு ஊக்கமும் பயிற்சியும் அளித்தால் அவனுள் இருக்கும் அச்சம் என்பது நீங்கிவிடும். எதிரிகளை வீழ்த்தி அவன் வெற்றியே கொள்வான். பார்வதியிடம் ஒன்றுரைக்க விரும்புகிறேன். அவள் நமக்கு நான் விரும்பும் மகாகாளி ரூபத்தில் தரிசனம் அளிக்க வேண்டும். மகாதேவர் உனக்கு துஷ்டர்களை அழிக்க ஆயுத பயிற்சி அளித்தார். நானோ உனக்கு உன் கோபத்தையே ஆயுதமாக்கும் பயிற்சியை அளிக்கிறேன். இதனால் உன் எதிரிகளை நிர்மூலமாக்கிவிட முடியும். நீ உனது கோபத்தையே ஆயுதமாக்க வேண்டும். எதிரிகளின் அழிவில் நீ ஆனந்தப்பட கற்றுக்கொள்ள வேண்டும்.
என்னவாயிற்று சுவாமி? நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது. அதன் காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? ஏனெனில் இந்த பிரபஞ்சம் துன்பத்திலிருந்து விடுதலை அடையும். தாரகாசுரனின் தலையை கொய்யப் போகும் வாள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. அவனது அழிவின் ஆதாரமான ஆயுதம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து தாரகாசுரனால் தப்ப இயலாது. ஏனெனில் அந்த ஆயுதத்தை உருவாக்குவது மகா காலனும் மகா காளியும் தான். நான் உனக்கு அளிக்க வேண்டிய பயிற்சிகள் முழுமையடைந்து விட்டது. இப்பொழுது நான் யுத்த களத்திற்கு செல்லலாமா? இப்பொழுது வேண்டாம். ஒரு குழந்தை தன் தாய் தந்தையிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்கிறது. ஆனால் சிலவற்றை இருவரும் இணைந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அனுபவ பயிற்சி முடிவடைந்து விட்டது. தாரகாசுரன் அனைத்து தேவர்களையும் அழிப்பதற்கு தயாராகிவிட்டார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவேந்திரரே? தாரகாசுரன் தன்னையே ஈஸ்வரனாக நினைக்க தொடங்கிவிட்டான். அவன் ஒரு யாகம் நடத்த ஆயத்தமாகிவிட்டான். அதில் அவன் அனைத்து தேவர்களையும் பலியிட்ட பிறகு இப்பிரபஞ்சத்தின் ஒரே கடவுளாக அவனையே அவன் அறிவித்துக் கொள்ளப் போகிறான். அப்படி நடப்பதற்கு நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். நான் இப்பொழுதே தங்களுடன் வருகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து தாரகாசுரனோடு யுத்தம் புரியலாம். தங்களின் ஒவ்வொரு கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிவேன். இல்லை குமரா, மகாதேவர் மற்றும் மகாகாளியின் புதல்வனான தங்களை விட பெரிய மாவீரன் இப்பிரபஞ்சத்திலேயே இல்லை. எனவே தேவர்களாகிய எங்களை தாங்கள் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் கார்த்திகேயா. இதுவே எனது விருப்பமாகும். இந்த தேவசேனையின் சேனாதிபதி பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களின் தலைமையின் கீழ் நாங்கள் தாரகாசுரனை எதிர்கொள்வோம். தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன், தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன், தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன். புறப்படு கார்த்திகேயா. உனது பிறப்பின் நோக்கத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெற்றியுடன் திரும்பி வா. என்னுடைய ஆசை என்பது ஒரு மாவீரனாக நீ உன் மிகச்சிறந்த திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும்.
அசுர அரசனே, முதல் பலிக்கான நேரம் வந்துவிட்டது. பலிக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. ஆனால் முதல் பலியாக எவரை தருவது? அது மிக பெரும் கேள்வியாகும். இவை அனைத்தும் ஆரம்பமானது மகா காலன் மற்றும் மகா காளியினால் தான். அதனால் இதனுடைய முடிவும் கூட மகா காலன் மற்றும் மகா காளியின் நந்தியிலிருந்து துவங்க வேண்டும். பலிக்காக வானந்தி, இழுத்து வாருங்கள். மகாதேவர் போற்றி, மகாகாளி போற்றி. முட்டாள் காளையே, உன்னை பலி கொடுத்து நான் மகா காலன் மற்றும் மகா காளிக்கு சவால் விடுப்பேன். மகாதேவர் மற்றும் பார்வதி தேவிக்கு சவால் விடும் முன்பு அவர்களுடைய புதல்வனின் சவாலை ஏற்றுக்கொள் தாரகாசுரா. ஓஹோ, என் காலன் வந்து விட்டானா? என்ன பார்க்கிறீர்கள் வீரசூரர்களே? அப்படியெனில் அனைவருக்கும் முன்பாக இந்த யாகத்தின் நெருப்பில் இவனை பலி கொடுத்து விடுவோம். தேவேந்திரன் கார்த்திகேயனை அழைத்து சென்றது முதல் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ சிந்தனை வயப்பட்டிருக்கிறீர்கள். தாங்கள் கார்த்திகேயனுக்கு வெற்றி பெற ஆசிர்வாதம் கூட வழங்கவில்லை. ஏன்? அருளினாலும் வரத்தினாலும் அனைத்தும் நடந்துவிடும் என்றால் படைப்புகள் அனைத்தையும் அசுரர்களே ஆழ்வார்கள் பார்வதி. என் கேள்விக்கான பதில் இதுவா மகாதேவா? இல்லை, இது நான் அருள் புரியாததற்கான காரணமாகும். உனது கேள்விக்கான பதில் சமயம் வரும் முன்பு விடையளிப்பது உச்சிதமாகாது. அச்சமயம் வரும் வேளை காலமே அதற்கான பதிலை அளிக்கும். தங்கள் கூற்று என் கவலையை மிகவும் அதிகரித்து விட்டது மகாதேவா. நான் அறியாதது ஏதேனும் உள்ளதா? ஒருவேளை கார்த்திகேயனின் வெற்றி உறுதியானது இல்லையா? மிகப்பெரிய லட்சியத்தை அடைவது எளிது அல்ல பார்வதி. கார்த்திகேயன் இந்த லட்சியத்தை அடைவதென்பது மிகவும் கடினமானதாகும். இக்காரியத்தை எளிதாக நிகழ்த்த இயலாது. எனது கவலை அதிகரிக்கிறது மகாதேவா. கூறுங்கள், உண்மை என்னவென்று கூறுங்கள். என் புத்திரனுக்கு என்ன நேரப் போகிறது? அவன் தவறேதும் இழைத்து விட்டானா? கார்த்திகேயன் மட்டும் தவறு செய்யவில்லை, வேறொருவரும் தவறிழைத்திருக்கிறார் பார்வதி.
பாருங்கள் அசுர வீரர்களே, நீங்களும் பாருங்கள் கோழை தேவர்களே, தாரகாசுரனின் அழிவு தன் அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குமரா, தாங்கள் மகாதேவர் மற்றும் மகாகாளியின் சக்தியாவீர். தங்களின் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். இந்த துஷ்டர்களை ஒழித்து விடுங்கள். மாவீரன் தாரகாசுரனாகிய நான் இப்பொழுது எனது கைகளால் எனது காலனின் கதையை முடிக்கப் போகிறேன். இவனை கொல்லப் போவதை யார் தடுக்கிறார்கள் என்று நானும் பார்க்கத்தானே போகிறேன். भद्रकाली चंद्रमुक्त संहारी रक्त बीज कोमारी महाशक्तिशाली देशमुक्त बलशाली